நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ கால பைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ கால பைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் 4/9/2023 குரு வக்ரமாகிறார். அதுக்கு முன்னாடியே சனி வக்ரமாகி உட்கார்ந்துருக்காரு. ஆனா 4/11/2023 அன்று சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார். கிட்டத்தட்ட 62 நாட்கள் 2 பெரிய கிரகம் வக்ரமாகி உட்கார போகுது. ஏன் கிரகம் வக்ரமாகுது? ஒரு நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி இந்த கிரகங்கள் எல்லாம் சென்று கொண்டு இருக்கின்றன. இதுல ஆக கடைசியாக இருக்கக்கூடியது குருவும் சனியும். இந்த கிரகத்துல பாத்தீங்க அப்படின்னா சூரியனுக்கு அப்புறம் புதன், சுக்கிரன், செவ்வாய், இடையில வந்து உங்களுக்கு பூமியும் இந்த சந்திரனும் வந்து கொண்டு இருக்கிறார். அதற்கு அப்புறம்தான் குருவும் சுக்கிரனும், குருவும் சனியும். இவ்வாறாக இருக்கும் பொழுது 2 மாபெரும் கிரகங்கள் வக்ரமாகி நிற்கின்றன. இதுல என்னன்னா, சனி வக்ரத்தோடு 3ஆம் பார்வையாக குருவை பார்க்கிறாரு, அது ஒரு பிரச்சனை. வக்ரமான குருவோட ராகு நிற்கிறாரு. குரு நல்லவர், அவர் பார்க்கும் பார்வை எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தீர்க்க வல்லது. குரு ரொம்ப அறிவாளியாக செயல்படக்கூடிய ஒரு கிரகம். அதனாலதான் பணத்துக்கு அதிபதியாக, அதுவும் பெரும் பணத்துக்கு அதிபதியாக குருவை வச்சாங்க. சனி கர்மத்துக்கு, ஒரு சனி அப்படிங்கிறது நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்ற பலனை கொடுக்கக்கூடியவர். அதனாலதான் இந்த 2 பயிற்சி வரும் பொழுது நமக்கு பக்குங்குது. இதே நிலையில குரு போன ஜென்ம கர்மாவை கொண்டுட்டு வந்து சேர்க்கக்கூடியவர். அதனாலதான் குழந்தை காரகன் குருவாக இருக்குது. நம்ம போன ஜென்மத்துல என்ன கர்மாவோ அந்த கர்மா நமக்கு பிள்ளையா வந்து பிறக்கும். சனி இந்த ஜென்மத்தில் வக்ரமாகி நிற்கும் பொழுது பிறக்கக்கூடிய குழந்தைகள், இல்ல ஒரு ஜாதகத்துல யாருக்கெல்லாம் சனி வக்ரமாகி இருக்கிறாரோ அவரு கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை வந்து ஒரு வேதனைக்கு உரியதாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு வரணும், ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடி வரணும். அதே நிலையில சனி வக்ரமாகி 8ஆம் இடத்தை பார்த்தாங்கன்னு வச்சுக்கீங்க, எந்த ஒரு ஜாதகத்திலையும் அவங்க இந்த ஜென்மால பட வேண்டிய அத்தனையும், ஏன்னா 8ஆம் இடங்கிறது ஆயுள் பாவம், இவன் 10ஆம் பார்வையாக பார்த்துட்டாருன்னு வச்சுக்கீங்க, கேட்கவே வேண்டாம். 10 கர்மஸ்தானம், அவ்வளவு சீக்கிரமா உயிர் போவாது. தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைச்சாலும் உயிர் போவாது. ஏன் அப்படின்னா, இந்த ஜென்மத்துல நீ அனுபவிக்கிறத அனுபவிச்சுட்டு போகணுங்கிறதுல கராரா நிற்கக்கூடியவர் சனி பகவான். அப்ப இந்த நீள்வட்ட பாதையில் இந்த குரு சனி இவர்களுக்கு 5ஆம் இடத்துல சூரியன் வரும் பொழுது இவர்களுக்கு இந்த ஒளி வட்டம், இந்த சுயேட்சையினுடைய அளவு குறையும். அதனால நட்சத்திரங்கள் எல்லாம் மேல வேகமா போய்கிட்டே இருக்கும். அப்போ இந்த குரு சனி இவற்றுக்கு எந்த கிரகமாக இருக்கட்டும், குரு சனி புதன் சுக்கிரன் இவற்றுக்கு செவ்வாயும் இருக்கட்டும், ராகு கேதுவை தவிர மற்ற கிரகங்களுக்கு 5ஆம் இடத்தில் சூரிய பகவான் வரும் பொழுது வக்ரம் ஆரம்பிக்கும். இதுல உச்சகட்ட வக்ரம் எப்ப அப்படின்னா 7ஆம் இடத்துல சத்தம பார்வையில நிற்கும் பொழுது உச்சகட்ட வக்ரம். 8ல அந்த வக்ரத்தை விட்டு கொஞ்சம் மெதுவா வரும். 9ஆம் இடத்துக்கு சூரியன் வரும் பொழுது முழுவதுமாக வக்ர நிவர்த்தி ஆகும். சோ இதுதான் அந்த வக்ரத்தினுடைய டீடைல்டு. அப்போ அந்த சூரியன்ல இருந்து கிடைக்கக்கூடிய கதிர்வீக இந்த கிரகத்திற்கு கிடைக்காது, எந்த கிரகமாக இருந்தாலும். அதுல இந்த குரு சனி இவர்களுக்கு சூரியன்ல இருந்து வரக்கூடிய கதிர்வீக ரொம்ப எட்டி நிற்பதால் இந்த நீள்வட்ட பாதையில இந்த கதிர்கள் கிடைக்காம போச்சுன்னா அவர்கள் தரக்கூடிய பலன், இப்ப குரு நல்லவர், அவர் கொடுக்கக்கூடிய பலன் கெடு பலனை கொடுக்க மாட்டார், பலன் குறையும். சனி ஏற்கனவே கெட்டவர், அவர் கெட்டவர் இல்ல, நம்ம கர்மாவை வச்சு செய்யக்கூடியவர். அவருக்கு வக்ரம் ஆகும் பொழுது அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, கெடு பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல நல்ல பலன்களையும், நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல கெடு பலன்களையும் கொடுத்துட்டு அவர் மெதுவா போயிடுவாரு. ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரூல்ஸ் உண்டு. என்ன அப்படின்னா, குரு 2, 5, 7, 9, 11 இந்த இடங்களை இருக்கும் பொழுது நற்பலன்களை கொடுத்துருவாரு.
1, 3, 4, 6, 8, 10, 12 இந்த இடங்கள்ல இருக்கும் பொழுது கெடுபலனை கொடுப்பாரு. சனி பகவான் 3, 6, 10, 11 இருக்கும் பொழுது நல்ல பலன்களை கொடுத்துருவாரு. 5, 9 சுமாரான பலன்களை கொடுப்பாரு. 1, 2, 4, 7, 8, 12 இங்க அசுப பலன்களை கொடுத்துட்டு போவாரு. அப்ப நல்ல பலன்களை கொடுக்கிற இடத்துல எல்லாம் அசுப பலன்களை கொடுக்கிற இடத்துல எல்லாம் நல்ல பலன்களை இந்த வக்ரமான காலகட்டங்கள்ல கொடுத்துட்டு போயிடும் இந்த 2 கிரகம். அப்ப அதுல இருந்து கொடுக்கும் பொழுது நம்ம உடல்ல நவகிரகத்துக்கு கீழே தான் நம்ம இருக்கிறோம். அப்ப அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த கதிர்வீச்சுகள் நம்ம உடம்புல படாததுனால குரு என்பவர் பணத்துக்கு காரகனாக அந்த அறிவு என்பது நமக்கு செயல்பாடு கம்மியாகும். சனி என்பவர் நமக்கு மந்தக்காரகன், மந்தமான ஒரு வேலையை நம்ம செய்யக்கூடியவராக அவர் இருப்பாரு. ராஜ மந்திரியாக இருக்கக்கூடிய குரு, மதி நிறைந்த அமைச்சராக இருக்கக்கூடிய குரு அங்க புத்தி கெட்டு போகும். புத்தி கூட கிடையாது, புத்தி புதனுக்கு உரியது. அறிவு கெட்டு போகும். அறிவு ஒருத்தருக்கு கெட்டு போச்சுன்னா தவறான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். சனி பகவான் மந்த காரகன், கர்ம காரகன். அப்ப அவர் என்ன கர்மாவை கொடுப்பாரு? இதுல இந்த 62 நாட்கள்ல இன்னும் ஒரு பெரிய இது என்ன அப்படின்னா, சந்திர கிரகணம் இந்தியாவில தெரிய போகுது 28/10/2023 அன்னைக்கு. அதுவும் ஒரு சனிக்கிழமை, அதுவும் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணத்தை அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா சந்திரன், ராகு, குரு மேஷத்துல, சூரியன், புதன், செவ்வாய், கேது இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா துலாம்ல. கிட்டத்தட்ட சனி சுக்கிரனை தவிர மற்றங்க சம சத்தம பார்வையில் இருக்கக்கூடிய வேளையில் இந்த சந்திர கிரகணம் வருது. அதை நான் தனியா கொடுக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது அப்ப என்ன கெடுபலன்களை இங்க கொடுத்துட்டு போகும்? ஏன்னா சூரியன், செவ்வாய் இணைஞ்சு நிக்குது, புத்திகாரகன் இணைஞ்சு நிக்கிறான். எங்கெங்கெல்லாம் விபத்துகள் வரும், எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதையும் 12 ராசிகளுக்கு இவர்கள் எப்படி கொடுக்க போறாங்கன்னு ஒரு 10 நிமிஷம் ஷார்ட்டா சொல்லிட்டு போறேன். முக்கியமானதை எடுத்து சொல்லிட்டு போறேன். என்ன பரிகாரம், என்ன வழிபாடு செய்யணும் அதையும் சொல்லிட்டு பார்க்கலாம். 12 ராசிகளுக்கு வாங்க. கடகராசி நேயர்களே, உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல தொழில்ஸ்தானத்துல குரு வக்ரமாகிறாரு. ஏற்கனவே அஷ்டம சனியில இருந்தீங்க, அந்த சனி பகவான் வக்ரமாகிறாரு. 10ஆம் இடத்துல ராகு, 4ல சுகஸ்தானத்துல கேது. சுகத்தை கொடுக்காது, உடம்ப படுத்தி எடுக்கும். சரிங்களா? சோ இந்த 10ஆம் இடம் தொழில்ஸ்தானத்துல இருக்கன்னா வேலை மாற்றம், இடமாற்றம் இவையெல்லாம் வந்ததுன்னா தயவு செஞ்சு ஒத்துக்குங்க. இவையெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. இல்ல உங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றி கொடுக்குறாங்க, ரைட்டுன்னு அதை ஒத்துக்கிட்டு போங்க, அதுதான் நல்லது. சரிங்களா? அதை போங்க. அதே வேளையில இந்த 7க்கும் 8க்கும் அதிபதி, 7ஆம் அதிபதி 8ல போய் அஷ்டம சனி ஆட்டி படைக்குமாங்க. சாரி, வக்கரம் ஆயிட்டாரே, அவர் ஆட்டி படைக்க மாட்டாரானா அதாவது அஷ்டமத்துல சனி இருக்கும் பொழுது உயிர் பயம் தேவையில்லை, உயிர்ல எதுவும் கை வைக்காது, ஆனா உடம்ப படுத்தி எடுக்கும். சோ நிறைய சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் அஷ்டம சனி. அதனால ஏன்னா அந்த சனி பாருங்க 8ஆம் இடத்துல இருந்துகிட்டு 10ஆம் இட தொழில்ஸ்தானத்துக்குள்ள பார்க்கும் பொழுது கர்மாவை நம்ம முழுவதுமாக அனுபவிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஏன்னா நம்ம 10ஆம் இடத்தை 3ஆம் பார்வையா அவர் பார்க்கிறாரு, அதனால அதை படுத்தி எடுக்கும். இது 1. 2வது 8ல உட்காந்துக்கிட்டு நம்ம குடும்பஸ்தானத்தை பார்ப்பாரு 7ஆம் பார்வையாக. அடுத்தது நம்ம குழந்தைகள் ஸ்தானத்தை பார்க்கும். சோ குழந்தைகளுக்கும் நிறைய தடைகளை கொடுக்கும், சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். குடும்பத்துக்குள்ளேயும் நிறைய பிரச்சனைகள் இவற்றை எல்லாம் கொடுக்கும். நீங்க கேட்கலாம், அஷ்டம சனிதான் வக்ரமாயி இருக்காரு, அப்ப நல்ல பலனை தானே கொடுக்கணும் அப்படின்னு. கொடுக்கணும். ஆனா குருவும் ராகும் சேர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது குடும்பத்துக்குள்ளார உங்க சொல்லினாலேயே உங்களுக்கு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. தனம் வருவதற்கான, வருவாய் வருவதற்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கு. ஏன்னா 10ஆம் இடத்துல நின்ன குரு பகவான் வக்கரமாயி உட்கார்ந்துட்டு இருக்காரு ராகுவோட. அப்ப நம்ம தொழில இது இல்லாட்டி இன்னொன்னு பண்ணலாமா அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். அதனால சில கேலிகளையும் கிண்டல்களையும் அவமானங்களையும் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க ஆசைப்பட்டான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆண்களா இருந்தா பெண்கள், பெண்களா இருந்தா ஆண்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த பவுண்டரியிலேயே நின்று அவங்களும்
அதை தாண்டி அவங்கள உள்ளார விடாம நம்மளுடைய லிமிட்டேஷன் என்னன்னு தெரிஞ்சு நடந்துக்கணும். சின்னவங்களோ பெரியவங்களோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்துல. சரிங்களா? குரு பகவான் குடும்பஸ்தானத்தை சனியும் பார்க்கிறாரு, குருவும் பார்க்கிறாரு. அப்ப அந்த தடைகள் இதுவரைக்கும் கொடுத்து வந்தது தடைகளை கொடுப்பாரு. 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பாரு குரு பகவான். அப்படி அவர் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இதனால் வரைக்கும் நல்ல ஒரு சுகத்தை கொடுத்து கொண்டிருந்தவர் சுகத்தடை இருக்கும். தாய்க்கு உடல் உபாதைகளை கொடுப்பாரு. சரிங்களா? அடுத்தது வண்டி வாகனத்துக்குள்ளார பிரச்சனைகளை கொடுக்கும். எங்கேயாவது போயிட்டு இருப்பீங்க, ஒரு பஞ்சர் ஆகி நிக்கிறது இருந்தா பரவாயில்ல, அந்த பஞ்சர் கடை ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி நிற்கும். ஸோ இந்த அவஸ்தைகள் எல்லாம் ரொம்ப வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அடுத்தது குரு பகவான் 9ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. நோய், கடன், நோய், எதிரி. ஸோ எதிரி வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா குரு ராகுவோட இருக்கும் பொழுது ராகுவோட சேர்ந்து குரு பார்க்கிறாரு. அப்பனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா என்ன கொடுக்கும் அப்படின்னா, பணம் இது வரைக்கும் நம்ம கிட்ட போய் கடன்னு நம்ம போய் யார்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இது வரைக்கும் கேட்டிருக்க மாட்டோம், கடன்னு கேட்டா அவங்க தரமாட்டேன் அப்படின்னு இருக்கும். கொஞ்சம் பண நெருக்கடிகள் வருவதற்கு உரிய காலகட்டமாக இருக்கும். இல்ல நகையை கொண்டு போய் அடமானம் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இதெல்லாம் கொடுக்கும் உங்களுக்கு. மற்றவர்களுக்கு நீங்க கைமாத்தாக பணம் கொடுத்தீங்கன்னா வந்து சேராது இந்த காலகட்டத்துல. 6ஆம் இடத்தை தான் குரு பார்க்குது, ரைட்டு, குரு பார்க்கிறாரு. ஆனா வேலை செய்கின்ற இடத்துல உங்களுக்கு கைமாத்தா பணத்தை கொடு, நான் தரேன் அப்படின்னா தயவு செஞ்சு கொடுத்து ஏமாறாதீங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க. எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்குது. இல்ல நகையை நீ இந்த நகையை அடமானம் வச்சு கொடு அப்படின்னு சொல்லி அதுல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். நல்ல நண்பர்களாக இருந்தவர்கள் கூட இப்ப சில அவர்களுடைய சுய முகம் தெரியக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 8ல சனி வக்ரமாகும் பொழுது அதை கொடுத்துரும். சரிங்களா? அதனால இதுல கவனமாக இருங்க. 4ஆம் இடத்துல கேது நிற்கும் பொழுது சுகத்தடை இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு காப்பியை போட்டு வச்சிருந்தாலும் அப்பதான் திடீர்னு ஒரு போன் கால் முக்கியமா வரும். இல்ல அப்பதான் வீட்டை ஹாலிங் பெல்ல அடிச்சு கேட்பாங்க என்னன்ட்டு. இல்ல காலங்காத்தாலே யாராவது நிப்பாங்க. அதுக்கு பதில் சொல்றதுக்குள்ள இங்க காப்பி ஆறிடும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, அந்த சின்ன சுகங்கள் கூட கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இந்த கேது பகவான் நமக்கு அங்க இருந்து படுத்தி எடுப்பாரு. சரி, பிள்ளைகளுக்கு 4ல இந்த கேது உட்கார்ந்துட்டு இருக்காரு. பிள்ளைகளுக்கு 12ஆம் இடத்துல. அதனால பிள்ளைகளுக்கு என்ன அப்படின்னா, ஒரு நல்ல தூக்கத்தை கொடுத்து படிக்க விடாம அது பண்ணும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அர்த்தாஷ்டம சனியாக வக்கரமாகி நிக்கிறாரு. அப்ப பிள்ளைகளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, சோம்பேறித்தனத்தை, ஏற்கனவே 12ல இருக்க கேது தூக்கத்தை கொடுக்கும், இப்ப சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். எதா இருந்தாலும் மந்தமா கடைசி மூமெண்ட்ல செஞ்சுக்கலாம் போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். சரிங்களா? சரி, பிள்ளைகள் இடத்துக்கு சஷ்டாஷ்டத்துல குரு ராகு வக்கரம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, சஷ்டாஷ்டத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா இந்த சோம்பேறித்தனத்தினால் வர்ற வாய்ப்புகளை பிள்ளைகள் தவற விடுவார்கள். கொஞ்சம் தட்டி கொடுத்து, இப்ப நேரம் சரியில்லைப்பா நீ இந்த மாதிரி பண்ணு, இல்லை அப்படின்னா கடைசி மூமெண்ட்ல பண்ணும் பொழுது நம்ம கை தவறி போவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கொஞ்சம் எப்படி சொன்னா கேட்பாங்களோ அப்படி சொல்லணும் நீங்க. சரிங்களா? கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை குறைவு இருக்கும். பெரிய சண்டை சச்சரவு இருக்காது. ஏதோ அதாவது வேலையை பார்த்துட்டு போவோம் போ அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஐப்பசி மாசத்துல உங்க சுகஸ்தானத்துக்குள்ளார சூரியன், செவ்வாய், புதன், கேது 4 பேர் இணைகிறாங்க. இணையும் பொழுது இந்த கடகராசிக்கு மட்டும் 28/10/2023 கிரகணம் 10ஆம் இடத்துல தொழில்ஸ்தானத்துல நடக்குது. அதனாலதான் நான் சொன்னேன், டிரான்ஸ்பர் வந்தா ஒத்துக்குங்க. ஹையர் ஆபீசர் கிட்ட எக்காரணத்தை கொண்டும் வெள்ளக்காக்கா பறக்குதா ஆமா அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அப்படி போனாதான் உங்க பழப்பு நடக்கும். அதனால 10ஆம் இடத்துல கிரகணம் நடைபெறுவதனால், 4ஆம் இடத்தை அதை பார்ப்பதனாலையும், ஏன்னா 4ல உட்கார்ந்துட்டு நடக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் இவையெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால கடகராசிக்காரர்கள் தந்தையுடனும் தாயுடனும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, சண்டை சச்சரவு இல்லாம சுகமாக போவதற்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக பயணத்தின் போது இருக்கணும். இரத்த சம்பந்தப்பட்ட, இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அரசியல்வாதிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அதை பார்த்துக்கங்க.
அதே நேரத்துல இந்த புதன் கேது இணையும் பொழுது நரம்பு, ஐப்பசி மாசத்துல நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உங்களுக்கு தலையில நரம்பு தலைவலியோ இல்ல தலைவலி காரணமாக கழுத்துலையோ, இதெல்லாம் ஏன்னா சூரியன்கிறது தலை, செவ்வாங்கிறது ரத்தம், புதன்கிறது நரம்பு, சரிங்களா? கேது இது எல்லா இடத்துலயும் பிரச்சனையை கொடுக்கக்கூடியவன். ஸோ அதனால தலை சம்பந்தப்பட்ட தலையிலேருந்து கழுத்து வரைக்கும் அந்த பிரச்சனைகள் வருவதற்கு, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா குரு ராகு சேர்ந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு நோய் நொடிகள்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை கொஞ்சம் கவனத்தோடு டாக்டர் ஆலோசனையே மருத்துவ உதவி தேவைப்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க. சரிங்களா? சரி, என்னதாமா நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு நல்லது நடக்குங்க. என்ன அப்படின்னா, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தாங்கி பிடிக்கக்கூடிய மனதை கொடுக்கும். இது ஒண்ணு. ஏன்னா பாக்யாதிபதி குரு 10ல வந்து உட்கார்ந்துருக்கான். என்னதான் வக்ரமானாலும் உங்களுக்கு இந்த 2ஆம் இடத்தை அவர் பார்க்கிறாரு, சுகஸ்தானத்தை பார்க்கிறாரு, 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 6ஆம் இடம் சர்வீஸாக இருந்தாலும் உங்களுடைய சுய புத்திக்கு அது 2ஆம் இடம். அப்ப எவ்வளவு அடிச்சாலும் தாங்கக்கூடியதாக அப்படியே அன்பால் அரவணைச்சு போகிறதே கடகராசி. அதனால அப்படி அணைச்சி எடுத்துக்கிட்டு இழுத்துக்கிட்டு போயிடுவீங்க இந்த காலகட்டத்துல. சரிங்களா? அதனால அதுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அணைச்சி எடுத்துக்கிட்டு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அமைதியாக விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை எப்பயும் கடகராசிக்கு இருக்கும். அதனால விட்டு கொடுத்துட்டு போயிடுவீங்க. சரிங்களா? திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். அதை பயன்படுத்தி கொள்வது, சோம்பேறித்தனத்தை விட்டு ஒழிச்சிட்டு அதை செய்யுங்க. சுய புத்தியோடு செயல்படுங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா உங்க சுய புத்தியாக இருக்கக்கூடிய 5க்கு 10க்கு அதிபதியில தான் சனி அங்க போய்கிட்டு இருக்காரு. செவ்வாய் சனி சேர்க்கையே உங்களுக்கு ஒண்ணு கடனை கொடுக்கும், அதே நேரத்துல என்ன கொடுக்கும் அப்படின்னா சில உங்களுடைய கோபத்தினால் உங்களுக்கு சில பிரச்சனைகளையும் கொடுக்கும். அதனால அதுல கவனமாக இருங்க. சுய புத்தி, அத கோபம் வந்துடக்கூடாது. ஸோ அதுவும் வேலை செய்கின்ற இடத்துல, தொழில் நடத்தக்கூடிய இடத்துல, நீங்க தொழிலதிபராக இருந்தா கீழே வேலை செய்யறவங்கள உங்க கோபத்தை கொண்டு போய் காட்டி அதுல பிரச்சனை, நல்ல வேலைக்காரங்களா இருப்பாங்க. நீங்க ஜஸ்ட் அவங்ககிட்ட ஒரு சின்ன கோவப்பட்டோன்னே அவன் கோச்சிட்டு அவன் போயிடுவான். ஸோ நல்ல வேலைக்காரங்களும் நம்ம இழந்துருவோம். அப்போ ஒரு நாள் தானே மிஸ்டேக் பண்ணியிருக்கான்னு இதுக்கு முன்னாடி செஞ்ச அந்த நல்ல விஷயங்களை அவனுக்கு இருக்கிற திறமைக்கு நீங்க மரியாதை கொடுத்து கோபத்தை கொஞ்சம் அடக்கிக்கிங்க. சரிங்களா? சுய கட்டுப்பாட்டோட இருந்து செயல்படக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள். தானம் தர்மம் நல்லா பண்ணுங்க. 9க்கும் 10க்கும் அதிபதியான குரு பகவான், சோ குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஐப்பசி மாசத்துல அவங்க 2 பேரும் சத்தமா பார்வையில உட்கார போறாங்க. அப்படி உட்காரும் பொழுது தான தர்மங்கள் நிறைய, அதுவும் கடகராசி சந்திரனுக்கு, சந்திரன் அன்னத்துக்கு உரியவன், அன்னதானம் நிறைய பண்ணினீங்கன்னா உங்க குலம் செழிக்கும். அதனால அன்னதானத்தை விடாம செஞ்சுக்கிட்டு வாங்க. சரி, இந்த காலகட்டத்துல எந்த சித்தரை வழிபாடு செய்யணும்? சித்தரை வழிபட்டால் மட்டுமே இப்ப இந்த ஏன்னா புதன் சுக்கரன் இவங்க எல்லாம் வக்கர நிவர்த்தி அப்பதான் ஆகியிருக்காங்க. ஐப்பசி மாசத்துல உங்க குடும்பாதிபதி நீச்சமாகிறாரு, குரு ராகு கிட்ட போய் மாட்டிக்கிட்டாரு, சனி வக்கரம் ஆயிருக்காரு, குருவும் வக்கரம் ஆயிட்டாரு. இந்த காலகட்டத்துல சித்தர் வழிபாடு மட்டுமே நமக்கு இங்க நல்ல ஒரு சித்தத்தை கொடுக்கும். உங்க ராசியில புனர்பூச நட்சத்திரம் இருக்குது, 4ஆம் பாதம். அந்த உரிய சித்தர் தன்வந்திரி சித்தர், அது வைத்தீஸ்வரன் கோயில்ல ஜீவசமாதி இருக்குது. அடுத்தது பூச நட்சத்திரம் இருக்கக்கூடியது. அந்த பூச நட்சத்திரத்துக்கு உரிய சித்தர் கமலமுனி சித்தர், அவருடைய ஜீவ சமாதி திருவாரூர்ல இருக்குது. அடுத்தது ஆயில்ய நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்திற்கு உரிய சித்தர் அகத்தியர், ஒரு ஒளிவட்டமாக குற்றால பொதிகை மலையில் உள்ளது. அவருடைய சமாதி திருவனந்தபுரத்துல இருக்குது. அவ்வளவு தூரம் போக முடியல அப்படின்னா பக்கத்துல எங்கேயாவது அகத்தியர் சித்தர் அகத்தியரை வைத்து வழிபாடு செஞ்சாங்கன்னா அங்க சென்று வழிபாடு செய்யுங்க. இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் 3 சித்தர்களை வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு நல்லதொரு பலனை, எத்தனை கிரகங்கள் வக்கரமாயி நின்றாலும் கூட நமக்கு நல்ல பலனை நல்கக்கூடியவர்கள் இந்த சித்தர்கள். அதனால அவர்களை பௌர்ணமி அன்று சென்று வழிபாடு செய்யுங்க. அதுவும் சந்திரனுக்கு உரியது பௌர்ணமி அன்று முழு நிலவு. சரிங்களா? அதை வழிபாடு செய்யும் பொழுது நல்ல பலன் உடனே கை மேல கடகராசிக்கு கிடைக்கும். அதனால அதை செய்யுங்க. சரிங்களா? அடுத்தது சிம்ம ராசிக்கு இந்த குரு சனி வக்கரம் என்ன கொடுக்க போகிறது, எப்படி கொடுக்க போகிறார்கள் பார்ப்போம் வாங்க. நன்றி, வணக்கம்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.